இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. சாஸ்திரிகள் கிழக்கிலே கண்ட அந்த நட்சத்திரத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. இடையில மிஸ் பண்ணிட்டாங்க. ஏரோது அரண்மனைக்கு போயிட்டாங்க. மறுபடியும் அந்த அரண்மனையிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கறாங்க. அந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த நட்சத்திரம் அவங்கள வழி நடத்திட்டு போகுது. கரெக்டா அந்த இயேசு பிறந்த இடம் வருகிற வரைக்கும் அவர்களை நடத்தி சென்றது. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாம் பிரமிப்பானது. அப்ப ஆண்டவர் படைத்த படைப்புகளில் ஒன்றுதான் நட்சத்திரம். அந்த நட்சத்திரமே இயேசு கிறிஸ்து எங்க பிறந்திருக்கிறார் என்பதற்கு நேரா இந்த சாஸ்திரிகளை வழி நடத்தி இருக்கிறது. உண்மை அப்படின்னா சிருஷ்டிப்பின் மணிமகுடமா இருப்பவர்கள் தான் மனிதர்களாகிய நாம். அப்ப நாமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். இயேசு யாருன்னு நல்லா தெரிஞ்சவங்க. இயேசு இல்லாத வாழ்க்கை வெறுமையானது. இயேசு இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ நம்மை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே நாம இந்த வழி தெரியாம இருக்கிறவங்களை இயேசுநாதர்கிட்ட நடத்துறோமா? உண்மையிலேயே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கடவுளை தேடுறோம். உண்மையான கடவுள் யாருன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரிஞ்ச வழியில நாங்க முயற்சி பண்றோம்னு சொல்லி தங்களுடைய சுய பாதைகளில போயிட்டு இருக்கிறவங்கள மறுபடியும் நீங்க இல்ல இதுதான் சரியான வழி என்று நடத்துகிற ஒரு வேலையை நம்ம செய்யறோமாங்கிறத இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். நாளைக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ண போறோம். இயேசுவை அறியாத ஒரு நபரையோ அல்லது ஒரு குடும்பத்தையோ ஜெபத்தோட நீங்க அழைத்து வாங்க. நீங்க எந்த இடத்துல ஆலயத்தில் கடந்து சென்று கிறிஸ்துமஸ் ஆராதனையில பங்கெடுக்கிறீங்களோ அந்த இடத்துல அவர்களும் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கும் அவரை குறித்து சொல்லப்படுகிற அந்த நற்செய்தி வார்த்தைகளை கேட்பதற்கும் தயவாக முயற்சி பண்ணுங்க. நட்சத்திரம் அந்த இடம் வரைக்கும் வழி நடத்தி சென்றது போல நாளைக்கு நான் கிறிஸ்துமஸ் சர்வீஸ்க்கு இயேசு அறியாத ஒரு நபரையாவது ஆலயத்திற்கு நான் வழி நடத்தி செல்லணும்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணி செயல்படுங்க. ஆண்டவர் கிரியை செய்வார். ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். அதுக்கப்புறம் நடக்கிற மாற்றங்களை நம்ம நிச்சயம் பார்ப்போம். நம்முடைய வேலை இயேசுவுக்கு நேராக மற்றவர்களை நடத்துவது. தகப்பனே, நட்சத்திரம் செஞ்ச வேலையை காட்டிலும் நாங்கள் செய்ய வேண்டியது எவ்வளவு முக்கியமானது. இந்த நாட்களில் அதை நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.